அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு அக்டோபர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிஷபமனையில் இருக்க 9/10/2024 அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ர நிலைக்கு செல்கிறார். செவ்வாய் பகவான் மிதுனமனையில் வீற்றிருக்க இந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அன்று கடகமனைக்கு பயிற்சியாகிறது. புதன் பகவான் கன்னிமனையில் ஆட்சி பலம் உச்சபலத்துடன் வலிமையாக இருக்க வருகின்ற அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புதன் பகவான் துலாம் மனைக்கு பயிற்சியாகிறது. சூரிய பகவான் 17/10/2024 அன்று துலாம் மனைக்கு பயிற்சியாகி அங்கு நீச்ச பலத்தை அடையப் போகிறார். சனி பகவான் வக்ர நிலையில் கும்பமனையில் வீட்டிருக்க சுக்கிர பகவான் 13/10/2024 அன்று விருச்சிகமனைக்கு பயிற்சியாகிறது. இந்த ராகு பகவான் மீனமனையிலும் கேது பகவான் கன்னிமனையில் இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு வக்ர நிலையில் இருக்கார். இப்போ உங்களுக்கு 7.5 சனியில் இப்போ பாத சனியில் இருக்கிறீங்க. கடந்த 5 வருடங்களாக நீங்கள் விரயத்தை சந்தித்தீர்கள், மனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை சந்தித்தீங்க. குடும்பம் என்றால் என்ன, தொழிலில் எத்தனையோ பிரச்சனைகள், வேலையிலையும் சில அழுத்தங்கள் பிரஷர்களை சந்தித்து கொண்டிருந்த உங்களுக்கு, அதாவது என்ன என்று தெரியாமல் மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ 7.5 சனி விலகக்கூடிய தருவாயில் இன்னொரு 6 மாதத்தில் உங்களுக்கு விலகப் போகிறது. அப்போ பாத சனி என்ன பண்ணும்? விட்டதை கொடுக்கும். அதாவது எதையெல்லாம் இழந்தீர்களோ அதெல்லாமே திரும்பி கிடைக்கக்கூடிய தன்மையில் இருக்கு. எப்போ 7.5 சனியினுடைய இறுதியில் உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய தன்மை, ஒரு நல்ல ஒரு பாத் உங்களுக்கு கிடைக்கும் கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. ஸோ அதற்கேற்ப இந்த மாதத்தில், அதாவது இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த 9 கிரகங்களில் ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் இப்போ ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார். 10ஆம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அது 12ஆம் தேதி வரை இருக்கிறது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார். உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன், அதுவும் குருவினுடைய பார்வை பெற்று இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த மாதம் மகர ராசி என்பவர்களுக்கு முதலில் தன்னம்பிக்கையை கொடுக்கும். இழந்ததை, அதாவது மனம் ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அதிலிருந்து விடுபட்டு எல்லாத்தையும், அதாவது எந்தெந்த விஷயத்தில் துயரத்தையும் துக்கத்தையும் சந்தித்திருந்தீர்களோ இப்போ அதை எல்லாத்தையும் கடந்து நல்ல செய்தி, ஒரு குட் நியூஸ், மனதுக்கு சந்தோஷமாக எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்துடன் ஒரு திடமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக மகர ராசினருக்கு அமையும். என குருவினுடைய பார்வையும் அவங்க ராசியின் மீது பதிகிறது. அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கிறது. எத்தனை பிரார்த்தனைகள், எத்தனை இஷ்ட தெய்வங்களை வழிபட்டீர்கள், அதுக்கும் எத்தனைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல இது, அதாவது அனுகூலம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். சனி பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். இப்போ வக்ர நிலையில் இருக்கார். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய மாதம். கணவன் ஒரு சைடில், மனைவி ஒரு சைடில் வேலை பார்த்தீங்க, 2 பேரும் பிரிந்திருக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கருத்து வேற்றுமையில் பிரிவு கூட செல்லக்கூடிய நிலை கூட இருந்தது. இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, என் கணவர் தான், என் மனைவி தான், சரி நான் பண்ணதை தப்பு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்கிறது. அப்போது கடவுளினுடைய அனுகிரகத்தால், பெரியோர்களினுடைய ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக ஒன்று கூடுவதற்காக குடும்பத்தில் அமைதியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மையும் இருக்கிறது இந்த மாதம். 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது நல்லது. அப்போ
அப்போது உங்களுடைய முயற்சி எண்ணம் எத்தனையோ விதத்தில் வேஸ்டாக இருந்தது அல்லவா, தடைப்பட்டு கொண்டு எத்தனையோ விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டிருந்தது, எடுத்து செயல்படுத்த முடியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த மாதம் அதை எடுத்து செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய தன்மை. ஏன்னா அரசாங்க எக்ஸாம் எத்தனையோ எழுதுனீங்க, எத்தனை எக்ஸாம் எழுதுனீங்க, அந்த எக்ஸாம் எழுதி எழுதி தோத்து போயிருந்தீங்கல்லவா, ஒரு மாதிரியான விரக்தியில் இருந்தீர்கள்லவா, இப்போ அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்த்தார். அப்போ சுகமும் கெட்டுக்கொண்டிருந்தது, தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனை ஏற்பட்டது, தாய் வர்க்கம் ரீதியாலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது, உறவுகளும் உங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஸோ எத்தனையோ பேர் உங்களை ஏமாத்தினாங்க. ஸோ எத்தனை வழிகளை சந்தித்திருந்த உங்களுக்கு இப்போ வீட்டில் இருந்தாலே ஒரு நிம்மதி இல்லை என்று இருந்தீர்கள்லவா, இப்போ வீட்டில் ஒரு நிம்மதியோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை. என குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ குழந்தைகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மகர ராசி என்பர்கள். அப்போ குழந்தைகள் இதுவரைக்கும் உங்க சொல்படி கேட்கல, அதாவது ஒரு மாதிரியான தன்மையில் இருந்தவர்கள் இப்போ குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் நல்லதொரு விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பல தடைகளை சந்தித்திருந்தீர்கள். திருமணம் செய்தும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல, அதாவது என்ன, ஒரு அந்யோன்யத்துடன் இருக்காதவர்கள் எல்லாம் இப்போ கணவன் மனைவி அந்யோன்யத்துடன் இருந்து கொண்டு அந்த குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் இருக்கிறது. அந்த குழந்தை பாக்கியத்தாலே உங்களுடைய குடும்பம் ஒன்று சேரக்கூடிய தன்மை, அந்த குடும்பத்தில் குதூகலம், மன மகிழ்ச்சி, சந்தோஷம். என தாய் தந்தையருடைய கருத்து வேறுபாடுகளோடு இருந்தவர்கள் கூட இந்த குழந்தை பாக்கியம் என்கின்ற அமைப்பின் மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது. குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. குழந்தைகள் ஆசைப்பட்ட படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது. படிப்பு சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். 6ஆம் இடத்துல ரண ரோக சத்துருஸ்தானம், கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, அசிங்கம், அவமான, விபத்து, இந்த மாதிரியான தொல்லைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை செய்வதற்கான அந்த பாத்வே புலப்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. திருமணம் எத்தனையோ தடைகள் தாமதங்கள், இதுவரைக்கும் திருமணமே ஆகலை, 2-3 வருஷமாக வரணை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு நடக்கவே மாட்டேங்குது என்று இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு திருமணம் திடீர் என்று நிச்சயிக்கப்பட்டு திருமணத்துக்கு சென்று கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. ஏன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தாங்க, நிறைய வரன்களை பார்த்தோம், எல்லாமே தட்டு கழிந்து போய்ந்து என்று மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தியாக இந்த மாதம் வர இருக்கிறது. என சுக்கிரன் களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும், நிச்சயமாக குரு பகவானுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும், குரு 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தோட, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலத்தால் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதுவும் குறிப்பாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 9க்குரியவன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 10ஆம் தேதி என்று, அதாவது அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி என்று 10ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அங்கே இருக்கார். அப்போ 9, 10ஆம் அதிபதிகள் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அங்கிறது இந்த மாதம் இருக்கிறது. அதுவும் இந்த குறிப்பாக இந்த 3 நாட்கள் 10, 11, 12 அக்டோபர் மாதம் 10, 11, 12ஆம் தேதி என்று உங்களுக்கு 9க்கும் 10க்குரியவன் இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொழிலில் நல்ல மாற்றம். இதுவரைக்கு வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள், வேலையில் திடீர் இடமாற்றங்கள், ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் இதுவரைக்கு உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைங்கிறதும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம் இருக்கிறது.
2-3 வருடங்களாக வெளிநாட்டுக்கு செல்லணும், வெளிநாட்டில் இருக்கிறேன் ஆனால் தாய்நாட்டுக்கு திரும்ப முடியல. ஸோ இந்த மாதிரியான அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு தீரப்போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை வழிபடுவது மனதில் தெம்பையும் சக்தியையும் கொடுக்குங்கிறதையும் அமைப்பு. அதே சமயத்தில் குல தெய்வத்தின் அருள் பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசை என்று குல தெய்வத்தை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த அக்டோபர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் வேறுபடும், தசாபுத்திகள் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும். இந்த கோச்சார பலன்களை கண்டினியூஸியாக ஒரு 3 மாதம் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பொருந்தி வரல அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் 6, 8, 12ஆம் அதிபதியினுடைய தொடர்பில் இருக்கும். உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் இணைவு பெற்று ராகுவோடு கூடி இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு சனி திசையோ செவ்வாய் திசையோ ராகு திசையோ அல்லது அதனுடைய புத்திகள் நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர் நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த அமைப்பில் இருக்கார், எத்தனை டிகிரியில் இருக்கார், கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ நடப்பு தசாபுத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன படிப்பு படித்தால் நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம் கிடைக்கும், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், திருமணமே ஆக மாட்டேங்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் ஆகும், குழந்தை பாக்கியம் தள்ளி போய் கொண்டிருக்கிறது, எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போதான் நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.